ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள். தூக்கம் வந்து நிறைய பேருக்கு நிம்மதியான தூக்கம் வரல, ஆழ்ந்த தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க ஜி. அதுக்கு காரணம் என்ன, அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னது ஜி? தூக்கம் அதாவது நம்ம உடம்பில் வந்து முக்கியமாக 2 விஷயம் நடக்குது. ஒன்று விழிப்பு நிலை, ஒன்று உறக்க நிலை. உறக்க நிலை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே அமைதியாகிறது. அப்போ உடம்பு ஃபுல்லாக அமைதியாகணும்னா முதல்ல அந்த உடம்புக்குள்ளே ஓடிட்டுருக்க மனமும் அமைதியாகணும். அந்த உடம்புல ஓடுற மனசு அமைதியாகலைன்னு வச்சுக்கோங்க, உடம்பு எப்படி தூங்கும்? தூங்க விடாது. ஏன் இப்போ மனம்ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டால் 6 ஆதாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆதாரமும் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒவ்வொரு ஆசையோடு சேர்ந்தது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம மூலாதாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பொருள் சேர்க்கணும், அது சேர்க்கணும், ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சுவாதிட்டானதுங்க நம்மளை சுற்றி நிறைய ஒரு கூட்டமே இருக்கணும், அது ரொம்ப உறவுகளாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ரொம்ப பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். மணிபூர சக்கரம் 3வது எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நிறைய செல்வம் வேணும், புகழ் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அநாகத சக்கரத்தோம்னா எமோஷனல்லாம் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப எமோஷனல் வரும். ஆனால் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையுமே அடைக்க ஆளணும், நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இங்கே நம்ம நெஞ்சில் இருக்கும். அடுத்து இந்த கழுத்து, யார் என்ன பேசுகிறா, நம்மளை பற்றி என்ன பேசுகிறா, இதெல்லாம் நோட் பண்ணுறது. அதாவது யார் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இங்கே இருக்குது. எல்லாம் போக நம்ம உடம்பு நிர்வாகம் பண்ணுற நாம் ஒரு ஜீவனை எங்கே இருக்கிறோம்னா இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த ஒரு 6 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து இதில் எது வேணாலும் ஆசை இருக்கலாம். ஒரு பொருள் இருந்துச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் இருக்குது, பொருள் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உறவுகள் வந்து அவனுக்கு வந்து மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நைட்டு அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வருமா? பொருளை யார் நமக்கு போனதுக்கப்புறம் இந்த பொருளை யார்கிட்ட கொடுக்குறது, யார் பாதுகாப்பான்? முதல்ல அவனுக்கு புரியாது, இந்த பொருளை எதுக்குங்கிறது புரியாது. சேர்த்தாச்சு, இப்போ சேர்த்ததை என்ன பண்ணணும், யார்கிட்ட கொடுக்குறதுங்கிறதே ஒரு பிரச்சனை. ஸோ பொருள் வச்சுருக்கிறவங்களும் பிரச்சனை, பொருளே இல்லை, அவன் நாளைக்கு யாரை போய் பிடிக்கிறது, நாளைக்கு எந்த வேலையை பார்த்து இந்த பிரச்சனையை சமாளிக்கு. இது ரெகுலராக உள்ள பிரச்சனை மனிதனுக்கு. ஒரு 6 ஆதாரமும் உள்ள ரெகுலரான பிரச்சனை. இதை விட்டு அவன் என்ன பண்ண முடியாது, இந்த வாழ்க்கையில் தப்பிக்கவே முடியாது. ஸோ அது உள்ளதான் இருந்துக்கிட்டு இருக்கணும். இதுக்குத்தான் என்ன நடக்குன்னா, பகல் ஃபுல்லாக நல்லா வேலை செய்யணும். நல்லா வேலை செஞ்சு உடம்பு மனசு டயர்டாக இருக்கும், வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நைட் ஆகிட்டா என்னவாகிடும், தூக்கம் வந்துடும். இங்கே நல்லா சொகுசாக இருந்துட்டு சுவிட்சு போட்டால் வேலையை வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு நான் அப்படியே ஆழ்ந்து தூக்கத்தில் போகணுன்னு சொன்னால் எப்படி நடக்காது? இப்போ நடக்காது. நம்ம ஹார்டு அது நல்லா பாருங்க. இந்த கிராமத்துக்காரன் எவனான்னு சொல்கிறானா, நீங்கள் கேட்டு பாருங்கள். கிராமத்தில் உழைக்கிறவன் எனக்கு தூக்கம் வரேன்னு எவனான்னு சொல்கிறானா? அடித்து போட்டாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், இப்போ குறிப்பிட்ட 7:30 மணிக்கு மேலே எந்திரிக்க மாட்டான். அவனுக்கு எப்போ கோழி கூவுதோ அப்போ தான் எந்திரிப்பான். அவனுக்கு மட்டும் ஏன் தூக்கம் வருது, சிட்டியில் உள்ளவனுக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? தேவையில்லாத நினைப்புகள். சரி, அப்போ தான் சிந்திக்கணும். இந்த மனம்ங்கிறது வந்து பல நிலையில் இருக்குது. ஒரு நினைவு நிலையில் இருக்குது, கற்பனை நிலை இருக்குது, ஒரு விழிப்பு நிலையில் இருக்குது, ஒரு உறக்க நிலையில் இருக்குது. அதையாவது அவன் தெரிஞ்சுக்கணும். அதையாவது அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எதில் கஷ்டப்படுறோம், விழிப்பு நிலையில் கஷ்டப்படுறோமா, இல்லை உறக்க நிலையில் கஷ்டப்படுறோமா, இல்லை நினைவு நிலையில் கஷ்டப்படுறோமா, இல்லை நமக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த கற்பனையில் ஓடிட்டுருக்குறோமா? சில பேர் கற்பனை குதிரை தெரியுமில்ல, அதாவது அன்றைக்கி நைட்டே அவர் கல்யாணம் முடிச்சிருவார், ராஜாவாகிடுவார், குழந்தை பத்து நாட்டெல்லாம் போட்டு வயசாகி போயிடும். காலையில் பார்த்தா அந்த பெட்டு தான் மிஞ்சும். இது கற்பனை ஓட்டம். ஆனால் நிறைய பேர் தூக்க பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா கற்பனை தான். நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா நினைவுகள் கூட சில பிரச்சனைகள் மறந்து போயிடும். ஆனால் அந்த கற்பனை இருக்குது பாருங்களேன், கற்பனை ஒருத்தர் தூங்க போகிறப்ப என்ன வரணும், கண்ணு மூடி இருட்டாக தெரியணும். கற்பனை பொழுது விடிஞ்சிருக்கும், வெளிச்சம் வந்து முதல்ல. கற்பனையில் குதிரை என்ன பண்ணுவார், இப்போ நம்ம மணிலாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படியே 420 ஸ்பீடு, அவ்வளோ ஸ்பீடில் குதிரையை ஓட்டுவார் கற்பனையில். அந்த குதிரை ஓட ஓட தூக்கம் வருமா? தூக்கம் வராது. ஸோ முதல்ல நம்மளை திரும்பி பார்க்கணும். ஆக்சுவலாக உள்ளே என்ன நடக்குது, இப்போ நமக்கு என்ன வேணும், ப்ரெசன்ட் டென்ஸ்.
ப்ரெசன்ட் விழிப்பு நிலை. விழிப்பு நிலை 2 இருக்குது. உண்மையான விழிப்பு நிலை ஒன்று இருக்குது, ப்ரெசன்ட் விழிப்பு. இப்போ என்ன நடக்கும்? இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது பாயும் பெட்டும் தான். இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. போர்வையை போட்டு தூக்கின வேண்டியதான். அப்படி நம்ம கண்ணை மூடணும்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். நினைவுகளை குறைக்கணும், கற்பனையை குறைக்கணும். குறைச்சிட்டாலே போதும். ஒருவேளை உங்களுக்கு குறைக்க முடியலை, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா? அதுக்கு ஒரு முத்ரா இருக்குது. இது பேர் ஆகாஷ் முத்ரா. இந்த முத்ரா போட்டோம்னா மைண்டெல்லாம் எம்டி ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் போட்டுட்டு நல்ல சுவாசத்தை மேலே கீழே இழுத்துக்கிட்டு இந்த ஆகாஷ் முத்ராவை நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே அறியாது. நம்ம அப்போவும் நம்ம கற்பனை பண்ண நினச்சோம்னா அப்படியே ஆகாயத்தை, நட்சத்திர ஆகாயத்தை, பகல் ஆகாயத்தை கற்பனை பண்ணால் அதில் மேகக்கூட்டங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடும். நைட்டு ஆகாயம் இருக்கா, நட்சத்திர ஆகாயம், அதை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்னஸ் உள்ளே வந்துடும். அது அதுக்கப்புறம் அடுத்த உலகத்துக்கு, இருள் லோகத்துக்கு கூப்பிட்டு போயிடும். இருள் லோகத்துக்கு போனால் தான் நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணும்? சக்தியை எடுக்கும். நம்ம பகல் பூரா வேலை பார்த்து இழந்த சக்திகள்லாம் அந்த இருள் உலகம் என்ன பண்ணும்? சக்திகளை கொடுக்கும். நல்லா ரீஃபில் பண்ணும். பெட்ரோலை வச்சு ரீஃபில் பண்ணுற மாதிரி ரீஃபில் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சா அப்படி இருக்கும், புத்துணர்ச்சி தரும். நானுமே யூடியூப்லாம் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடுது, 12:30 மணி ஆகிடுது. சில சமயத்தில் விடிஞ்சிடுது. சில தொடர ஆரம்பித்தோம்னா அது நாளைக்கு பார்க்க நேரம் இல்லை, இன்றைக்கே பார்த்து முடிச்சிடுவோம்னு சொல்லி நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தா 7 மணி ஆகி போயிடுது. இது வந்து என்னென்னா நம்மளுடைய ஆசை தானே, ஒரு வகையான ஆசை, ஒரு வகையான எதிர்பார்ப்பு, இதுதான். அப்போ நம்ம தூக்கமின்மைக்கு காரணம் என்ன? அது மெயினாக நம்ம தான். முதல்ல நம்மளை திரும்பி பார்த்தோம்னாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வியாதிங்கிறது வேறு. வியாதி, சில வியாதிகள் இருக்குது, அது பிரெயினில் ஏற்படுற கோளாறுகள். சில இதுகளை வந்து கரெக்டாக கம்யூனிகேட் ஆகலைன்னா அந்த இதில் வந்து என்ன பண்ணோம்? அந்த துடிப்பில் தூக்கம் வராது. அது வியாதி. நம்ம வியாதிக்காரனா? அது முதல்ல யோசிங்க. நம்ம வியாதிக்காரனா? இல்லை நம்ம மூளையில் உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? பிரச்சனையே இல்லாதவனுக்கு ஏன் தூக்கம் வரல? அப்போ நல்லா தானே இருக்குது மூளை. அப்போ என்ன பண்ணணும்? அவனுக்குள்ளேயே தூங்கணும். அவன் பிரச்சனையை விட்டுட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.